வக்கிரங்கள் மண்டி கிடக்கும் மனித மிருகங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டும் வகையிலான கொடூரமான சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. 19 வயது இளம்பெண்ணை 23 பேர் 6 நாட்கள் பாலியல் வன்கொடுமை செய்த கோர நிகழ்வு அனைவரையும் உலுக்கியுள்ளது. வாரணாசியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் கடந்த மார்ச் 29ஆம் தேதி தனது தோழியின் வீட்டுக்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பாத நிலையில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அந்த பெண்ணை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி அந்த பெண் வீடு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி பெண்ணின் பெற்றோர் அளித்த புகார் நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. தனது மகளுக்கு போதைப்பொருள் அளித்து 6 நாட்கள் வெவ்வேறு இடங்களில் வைத்து 23 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். தோழியின் வீட்டிலிருந்து புறப்பட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளம்பெண்ணை ராஜ் விஸ்வகர்மா என்ற இளைஞர் சந்தித்து கஃபேவுக்கு அழைத்துச் சென்று அங்கு தனது நண்பருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதேபோல அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறு நபர்கள் அந்த பெண்ணை ஹூக்கா பார், தங்கும் விடுதிகள், நண்பர் வீடுகள் என வெவ்வேறு இடங்களில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதனை வீடியோ எடுத்ததோடு அவற்றை வெளியிட்டு விடுவதாக மிரட்டி இந்த கும்பல் அந்த இளம்பெண்ணை அச்சுறுத்தியுள்ளது. போதை மருந்து அளித்து வன்கொடுமை செய்த கும்பலிடமிருந்து தப்பி அந்த பெண் கடந்த 4ஆம் தேதி தனது வீடு வந்து சேர்ந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத 11 பேரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் தனது தொகுதியான வாரணாசிக்கு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவத்தில் விசாரணை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் உத்தரவிட்டார். டெல்லியில் இளம்பெண் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போதும், கொல்கத்தா பயிற்சி மருத்துவரான இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட போதும் அந்தந்த மாநிலங்கள் மட்டுமின்றி நாடே கொந்தளித்தது. இந்த நிலையில் வாரணாசியில் நடந்துள்ள இந்த கொடூரத்தில் இளம்பெண் உயிருடன் தப்பிவிட்டதாலோ என்னவோ ஒரு மாநிலத்தில் நடந்த சாதாரண குற்றச்செயலாக கடக்கப்படுவது பாலியல் கொடூரங்களில் கொல்லப்பட்டால்தான் இந்த சமூகம் கொந்தளிக்குமா, செத்தால்தான் சட்டென்று நீதி கிடைக்குமா போன்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது.